ஹேர் மீஸ் டுடே பார்க்க போகிறது டியாங்எஃப்எஃப் சீட்டர் ஹஸ்பண்ட் அப்சஷன் பார்ட் 3. அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அதுக்கப்புறம் ஸ்டோரிக்கு போகலாம். என்னது அப்படின்னா, என்கிட்ட அடிக்கடி இன்ஸ்டா ஐடி கேட்பீங்க. என்கிட்ட ஒரு ஓன் ஐடி இருக்குது. ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் சேனலுக்காக ஒரு இன்ஸ்டா ஐடி ஓப்பன் பண்ணியிருந்தேன். இன்ஸ்டாவில் என்கிட்ட பேசலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. உண்மையிலே நான் இன்ஸ்டா அந்தளவுக்கு ஸ்க்ரோல் பண்ணுற ஆள் கிடையாது. ஏன்னா நான் அந்தளவுக்கு இன்ஸ்டாவில் ஆக்டிவான பர்சன் கிடையாது. ஸோ அதான் ரீசன். என்கிட்ட நீங்கள் என்னோடய சேனலில் ஷார்ட்ஸ் போட சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் வந்து ஷார்ட்ஸ் முன்னாடி போட்டேன். அதில் எனக்கு ஸ்டிக்கர் விழுந்திருந்தது. நான் எதனாலன்னு நினைக்கிறேன் அப்படின்னா, வாட்டர் மார்க் இல்லாமல் எனக்கு வீடியோ கிடைக்கல. வாட்டர் மார்க் இல்லாத வீடியோவை எந்த ஆப்லேருந்து எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் மற்ற சேனல்லேருந்து அப்லோட் பண்ணி நான் அதை எடிட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி மியூசிக் போட்டு நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதனால கூட வேறு சேனல்லேருந்து எனக்கு ஸ்டிக்கர் போட்டிருக்கலான்னு எனக்கா ஒரு எண்ணம். ஸோ அதனால தான் நான் என்னத்துக்கு வம்பு அப்படின்னு என்னோடய ஷார்ட்ஸை ஃபுல்லாக நான் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு ஃப்யூச்சரில் என்னோடய சேனலுக்கு அது ப்ராப்ளம் தரும் அப்படிங்கிறதுக்காக நான் ஷார்ட்ஸ் போடுறத ஸ்டாப் பண்ணிட்டேன். இருந்த ஷார்ட்ஸை கூட நான் டெலீட் பண்ணிட்டேன். எனக்கு அப்போ தான் ஒரு யோஜனை வந்தது, இன்ஸ்டாவில் நான் உங்களுக்காக ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறேன். டைம் இருந்தால் நீங்கள் அதை பாருங்கள். நான் நம்மளோட எஃப்எஃப்க்கு ரிலேட்டடான ஷார்ட்ஸ் அதில் நான் கொடுக்குறேன். ஓகேவா? அப்புறம் நீங்கள் என்கிட்ட பேசுகிறதா இருந்தால் நீங்கள் எனக்கு அதில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்போ நான் இன்ஸ்டா ஓப்பன் பண்ணுறேனோ அப்போ பார்த்து உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஆனால் நான் அதிகம் இன்ஸ்டாவில் இருக்க மாட்டேன். நான் அதுதான் உங்ககிட்ட மெயினாக சொல்லணும்னு நினச்சேன், வேறு ஒன்றும் கிடையாது. செகண்ட் என்னோடய ஏஜ் நேம், நான் என்ன படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் நீங்கள் எகெயின் கேட்குறதுனால சொல்கிறேன். என்னோடய நேம் சரண்யா. நான் 12th ஸ்டாண்டர்ட் ஃபினிஷ் பண்ணதும் என்னோடய மம்மி டேடி என்னையா டீச்சர் ட்ரைனிங் சேர்த்து விட்டுட்டாங்க. அது ஒரு 2.5 years இருக்க கோர்ஸ், டிடிஎட். அதை முடித்ததுக்கப்புறமா எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. மேரேஜ் பண்ணிவிட்டு தான் நான் என்னோடய யூஜி டிகிரி கம்ப்ளீட் பண்ணேன். அப்புறம் எனக்கு குழந்தையிலேருந்தே பெருசாக வேலைக்கு போகணுங்கிற இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. நான் வீட்டிலையே இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுற பொண்ணு. நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும், நல்லா வீட்டில் இருக்கவங்க பேசுகிறத உட்காந்து கதை கேட்கணும். அப்புறம் புதுசாக சமையல் செஞ்சு என் வீட்டில் இருக்கவங்கக்கிட்ட கொடுத்து நல்லா பாராட்டு வாங்கணும். அப்புறம் புது விஷயங்களை ட்ரை பண்ணணும். இதுதான் என்னோடய லைஃப் டைம் கோலே. எக்ஸாம்பிளுக்கு ஒய்யாரியை பற்றி நீங்கள் கேட்பீங்களே, சின்ன வயசில் ஒய்யாரி மாதிரி நான் ஒரு 75% இருப்பேன். இப்போ நான் கொஞ்சம் லீனான ஆளாக மாறிட்டேன். குழந்தையில் பயங்கர ஜப்பியான பொண்ணாக நான் இருப்பேன். ஒய்யாரி மாதிரி தான் சில திருட்டு வேலைகளெல்லாம் பார்ப்பேன். ஆனாலும் எனக்கு அந்தளவுக்கு விவரமெல்லாம் புரியாது. நல்லா மாட்டிக்கிட்டு பிக்குன்னு முழிப்பேன். ஸோ என்னை எதுவும் கண்டுக்க மாட்டாங்க என்னோடய வீட்டில். அதனாலேயோ என்னமோ என்னோடய வீட்டில் இருக்க எல்லாருக்கும் நானா ரொம்ப இஷ்டம். அப்புறம் என்னோடய ஸ்டோரிஸில் வர்ற கேரக்டர்ஸை பற்றி நீங்கள் கேட்குறீங்க. அதில் வர்ற சில கேரக்டர்ஸ் என் கூட இருக்கிறவங்கள பற்றி தான் நான் ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு நான் போடுவேன். அதனால தான் அந்த கதைகளில் இருக்க கேரக்டர்ஸ்க்கு உயிரோட்டம் இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்கு அந்த கேரக்டர்ஸை. அப்புறம் என்னோடய ஏஜ் என்னன்னு கேட்டிங்க. நான் எப்படி சொல்லுவேன், நான் பொண்ணு, என்னோடய ஏஜ் நான் சொல்ல மாட்டேன், கோச்சிக்காதீங்க. ஆனால் என்னோடய ஏஜை விட நான் கொஞ்சம் யங்காக இருக்கக்கூடிய பொண்ணு. ரீசன் என்ன அப்படின்னா, நான் நல்லா ஹோம்மேட் ஃபுட்டு சாப்பிட்றேன் போல். ரெண்டாவது, நான் நல்லா சாப்பிடக்கூடிய பொண்ணு. அப்புறம் வீட்டு வேலைங்கள்லாம் நான் நல்லா பார்ப்பேன். ஸோ ஜிம்முக்கு போகிற எந்த ஒரு அவசியமும் எனக்கு கிடையாது. என்னோடய வீட்டில் இருக்க பொண்ணுங்கள்லாம் ஜிம்முக்கு போவாங்க. ஆனால் நான் என்னோடய வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு ஜாலியாக இருக்கேன். அதனால் நான் என் ஏஜ் பொண்ணுங்களை விட நான் கொஞ்சம் ஏஜ் கம்மியாக தெரிவேன். ஆனால் ஏஜ் நான் எப்படி சொல்ல மாட்டேன், மன்னிச்சிக்கோங்க. அப்புறம் என்னோடய இன்ஸ்டா ஐடியை வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. என்னோடய செகண்ட் சேனலோட லிங்க்கையும் நான் பின் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் என்னோடய செகண்ட் சேனலில் கிட்ஸ் பிளேட்டிங் நான் பண்ணியிருக்கேன். அதை அப்லோட் பண்ணும்போது எனக்கு ஒரு கமெண்ட் வந்தது, குழந்தைங்களோட ஃபுட் பிளேட் போடாதீங்க, கண்ணு வைப்பாங்க அப்படின்னு. எனக்கு உண்மையிலே அதை பற்றி எந்த ஐடியாவும் இல்லை. நல்ல வேலையாக நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லிட்டீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய பையன் சும்மாவே சாப்பிட மாட்டாங்க. நாங்கள் மொட்டை மாடிக்கும் வீட்டு பக்கத்துலேயும் கூட்டிகிட்டு போய் ஃபீட் பண்ணணும். அந்தளவுக்கு ரொம்ப சாப்பிட்றதில்ல, அடம் பண்ணுற குழந்தை என்னோடது. இப்போ பெரிய பையனாகிட்டாங்க, வீட்டுக்குள்ளேயே சாப்பிட்டாலும் ஃபீட் பண்ணணும் அவங்களுக்கு.
வீடியோஸை காட்டி இங்கே பார்த்தியா உன்னோட பிளேட்டை மம்மி காட்டியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அந்த பிளேட்டிங் வீடியோவை பார்த்துட்டு குஷியாகி சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் நான் பிளேட்டிங் வீடியோ போட்டேன், மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஆனால் நீங்கள் சொன்ன அந்த இன்ஃபர்மேஷனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கப்புறம் நான் வந்து அப்லோட் பண்ண மாட்டேன். நீங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு கூட நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். ஏன்னா என் பையன் சாப்பிட மாட்டேன்ட்டாங்க, அதனால் அவங்களுக்காக சரி இந்த ஒன் டைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப தேங்க்ஸ். நான் இனிமேல் என்னோடய பையனோட ஃபுட் பிளேட்டிங் காட்ட மாட்டேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த விஷயத்த சொன்னதுக்கு. அப்புறம் த்ரோட் ஒரு மாதிரி இருக்குதுன்னு கேட்குறீங்க. எனக்கு வந்து த்ரோட் பெயின் லைட்டாக இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க. அதனால் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸில் வர்ற ஒவ்வொரு எஃப்எஃப் ஸ்டோரியும் நான் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ சில டைமில் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும், சில டைமில் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். டேயாங் மாயா 2 பேரும் இப்போ நைட் ஒரு 10 o'clock மேலே சங்கு கூட பர்த்டே பார்ட்டிக்கு கிளம்பிட்டாங்க. பயங்கர ஹாப்பியாக டேயாங் தான் கார் ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்காங்க. போய்கிட்டு இருக்கும்போதே ஆப்போசிட்டில் இருந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இன்னொரு கார் வந்து டைரெக்டாக அப்படியே ஹிட் பண்ணிடுச்சு டேங்கோட காரை. பலமான காயம் டேங்க்கு, ஏன்னா நேருக்கு நேராக 2 காரும் மோதிருக்கு. இப்படியே ஒரு 1/2 hour பாஸ் ஆகுது. வாயினோட வீட்டுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் பண்ணிட்டாங்க. மினியோட மம்மி தான் கால் அட்டன் பண்ணிவிட்டு வாயினோட ரூமுக்கு வேகமாக வந்து டோரை நாக் பண்ணுறாங்க. வாயின் அப்போ தான் படுத்திருப்பாங்களா, யார் இது இந்த டைமில் நாக் பண்ணுறாங்களேன்னு டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஆப்போசிட்டில் மினியோட மம்மி தான் நின்றுட்டுருக்காங்க. ஒன்றுமே புரியலை வாயினுக்கு. பயங்கரமாக வேர்த்து போயிருக்கு. ஆண்டி என்னாச்சு இப்படி ஸ்வெட் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஒயினா டயாங்க்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சான், இப்போ தான் சிட்டி ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் பண்ணாங்க. எனக்கு பதட்டமாக இருக்குது. ஐயா வேறு வீட்டில் இல்லை, என்னாக்க போதும் தெரியல அப்படின்னு அழுகிறாங்க. திக்குன்னு இருக்குது வயனுக்கு. என்ன ஆண்டி சொல்கிறீங்க, எப்போ கால் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் கால் பண்ணாங்க. மெய்ட்ஸ் எல்லாம் கிளம்பிட்டாங்க குவார்ட்டர்ஸ்க்கு. நான் இப்போ தான் கிளம்பலான்னு இருந்தேன். மினிக்கு ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குது, அதுக்கு ஃபைல் மட்டும் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொன்னான். அதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பயமாக இருக்குது, வாமா போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டி எழுப்பிட்டீங்களா, ஆண்டியை போய் கூப்பிடணும் வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே ரொம்ப பதட்டமாக வயன் விறுவிறுன்னு ஆண்டியோட ரூமை போய் தான் நாக் பண்ணுறாங்க. டேங்கோட மம்மி ரொம்ப ஹேயாக தூங்கிட்டு இருக்காங்க. இந்த டைமில் டோர் நாக் பண்ணுற சவுண்ட் நல்லா கேட்குது. இருந்தாலும் எழுந்திரிச்சு டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனம். சும்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைட் திரும்பி படுத்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 minutes கிட்ட நாக் பண்ணி பார்த்துட்டு வாயின்னு சொல்லிட்டாங்க. ஆண்டி நானும் மினியும் ஹாஸ்பிட்டல் போகிறோம், நீங்கள் இருந்து ஆண்டியை கூட்டிகிட்டு வாங்க, அவங்க டோரை ஓப்பன் பண்ண மாட்டாங்க, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஸ்டடி ரூம் கிட்ட தான் போகிறாங்க. அதுக்குள்ளே மினி வெளியில் வந்துட்டாங்க. வாயினா என்னாச்சு, தூங்கலையா, இவ்வளோ பதட்டமாக வந்துக்கிட்டு இருக்க என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. வா மினி, நம்ம போகையில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக மேன்ஷனை விட்டு மினியும் வாயினும் கிளம்பிட்டாங்க. காரில் போகும்போதே மினிக்கிட்ட டேங்க்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சான், இப்போ தான் ஒரு 1/2 hour முன்னாடி நடந்திருக்கு, வா சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. வாயின் மினி 2 பேரும் டாக்டரோட கேபினில் தான் இப்போ உட்காந்துட்ருக்காங்க. டாக்டர் இப்போ வாயினை பார்த்து, மிஸ்ஸஸ் கிம், உங்கள் ஹஸ்பண்ட்க்கு மேஜரான ஆக்சிடெண்ட், கண்ணை திறக்கிறதுக்கே 3 days ஆகும். அவங்களோட ஃபாதர் இன் லாக்கிட்ட நான் கால் பண்ணி பேசிட்டேன், பயப்பட வேணான்னு சொல்லிட்டேன். அவங்களுக்கும் ஆப்ரேஷனுக்கான ப்ராசஸ் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இங்கே வர முடியாது அவங்களால. எதுக்கும் பயப்படாதீங்க, ஆக்சிடெண்ட்டில் தப்பிச்சுக்கிட்டாரு மிஸ்டர் கிம். ஸோ நீங்கள் பதட்டப்படாதீங்க, எப்போ வேணாலும் டேங்கை போய் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் மட்டும்தான் போய் பார்க்கணும். அப்புறம் டேங்க் கூட வந்திருந்த அந்த பொண்ணு, டேங்கோட மாமா பொண்ணாமே மாயா, அவங்களுக்கு லைட்டான காயம்தான். ஏன்னா சைடில் தான் அந்த கார் வந்து ஹிட் பண்ணியிருக்கு. டேங்க்கு தான் பலமான அடி. கண்டிப்பாக டேங்கால் ஒரு 1 monthக்கு நடக்க முடியாது. கண்டிப்பாக ஸ்டிக் வச்சு தான் நடக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்புறம் பாடி ஃபுல்லாக ஸ்கேன் எடுத்தாச்சு, எக்ஸ்ரேவும் எடுத்து பார்த்தாச்சு, எந்த ப்ராப்ளமும் கிடையாது டேங்க்கு. டேங்கோட டேடிக்கும் ஒரு காப்பியை நான் அனுப்பி விட்டுட்டேன் அப்ராட்க்கு. நீங்கள் பதட்டப்படாதீங்க, டேங்கை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாயின் நைட்டு முழுக்க ஆப்ரேஷன் தேட்டருக்கு வெளியிலே தான் நின்றுட்டு இருந்திருப்பாங்க. வாயின் எந்த அளவுக்கு அழுதுருப்பாங்கங்கிறத டாக்டரும் பார்த்துருப்பாங்க.
ஸோ ஆறுதலான 4 வார்த்தையை சொல்லி டேங்கை போய் பாருங்க அப்படின்னு டாக்டர் அனுப்பி விட்டுட்டாங்க ஒயினை. ஒயின் டாக்டருக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு கேபினை விட்டு வெளியில் வந்து மினியை தான் பார்க்குறாங்க. மினி ஒயினை பார்த்துட்டு ஆப்ரேஷன் சக்ஸஸா? ஒன்றும் இல்லையே, தேங்க்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லையா, மேஜர் ஆக்சிடெண்ட் தான், 3 days ஆகும் ஐஸை ஓப்பன் பண்ணன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் 1 month ஆகுமா அவர் நல்லா நடக்கிறதுக்கு. ஸ்டிக் வச்சு தான் நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்துக்கலாம், எனக்கு அவர் பத்திரமா இருக்கிறதே எனக்கு போதும்னு இருக்குடி அப்படின்னு சொல்கிறாங்க. மினி அந்த டைமில் ஒயினை குறுக்குறுன்னு பார்த்துட்டு எதுவும் பேசலை. ஒன்றும் இல்லை, அதான் சரியாயிடும்னு சொல்லிட்டாங்களே, பயப்படாத, வா இப்படி சைடில் உட்காரலாம் அப்படின்னு சைடில் இருக்கக்கூடிய அந்த கேரிடோர் ஓரத்தில் உட்காந்துட்டாங்க சேர்ஸில். அந்த டைமில் தான் மினியோட மம்மியும் டேங்கோட ஸ்டெப் மாமும் ஒரு ஃபியூரியஸ் ஸ்டெப்பில் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு என் பிள்ளைங்களுக்கு? போச்சு தெரியாதனமா நான் தூங்கி தொலைஞ்சிட்டேன். எத்தனை முறை நீங்கள் என்னை தட்டினீங்க? 2 தடவை தட்டிட்டு ஓடி போயிட்டா, எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு மினியோட மம்மியை திட்டிக்கிட்டே டேங்கோட ஸ்டெப் மாம் வந்துட்டுருக்காங்க. ஒயினை பார்த்ததும் கிடுகிடுன்னு ஸ்டெப் மாம் ஒயின்கிட்ட வந்து, ஏ ஒயின், நீ வந்து முன்னாடி வந்து உட்காந்துக்கிட்டு டேங்கிட்ட நல்ல பேர் வாங்கிக்கலான்னு பார்க்குறியா? என்னை எதுக்காக எழுப்பாமல் வந்த அப்படின்னு அதட்டுறாங்க. ஒயின் அப்போ ஸ்டெப் மாமை பார்த்துட்டு, இல்லை ஆண்டி, நானும் ஆண்டி வந்து எழுப்பினோம் உங்களை, நீங்கள் தான் வந்து டோரை ஓப்பன் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ இரிட்டேட்டிங், நகர்ந்து போ, டாக்டர் எங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் டாக்டர் கேபின்லேருந்து வெளியில் வர்றாங்க. டாக்டரை பார்த்ததும் கிடுகிடுன்னு ஓடி போகி, என்னாச்சு என் மாயாவுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. மாயா நல்லா இருக்காங்க, லைட்டான காயம்தான், இன்றைக்கி ஈவினிங்கே நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடலாம், டேங்க் தான் ரொம்ப சிவியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அப்பாடா, டேங்க்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே மின்ஹோ அங்கிள் வேகமாக இப்போ அந்த கேரிடோரில் தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. பிங்கி, தங்கச்சி பிங்கி, என் பொண்ணுக்கு என்னாச்சு? ஐயோ, நம்ம ஆசையாக வளர்த்த பொண்ணு என்னாச்சு? காலையில் தான் தெரியும் எனக்கு அப்படின்னு அழுகிறாங்க. நம்ம மாயாவுக்கு ஒன்றும் இல்லையா, பர்ஃபெக்ட்லி ஃபைனாக இருக்கான்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், நம்ம டேங்க்கு தான் காயமாக அதிகம், உயிருக்கெல்லாம் ஆபத்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் எப்படி இருக்காங்கன்னு கூட கேட்காம அமைதியாக சைடில் வந்து உட்காந்துட்டாங்க ஆன்ட்டி. ரொம்ப வியர்டாக இருக்குது மினிக்கும் மினியோட மம்மி ஒயின் 3 பேருக்கும். ஏன்னா டேங்க் அப்படியே கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிற மாதிரி பயங்கரமாக சீன் போடுவாங்க டேங்கோட ஸ்டெப்மா. இப்போ டேங்க்கு காயப்பட்டிருக்கு, 3 days ஆகும் ஐஸை ஓப்பன் பண்ணுறதுக்குன்னு டாக்டர் சில டீட்டெயில்ஸை சொல்லிட்டு போனதும் ரொம்ப கோஷியாக சைடில் வந்து உட்காந்துக்கிட்டு மாயா நல்லா இருக்காளா இல்லையா அப்படின்னு நர்ஸ்கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒயினுக்கு இப்போ லைட்டாக புரியுது மிஸ்டர் கிம் எதுக்காக பதட்டப்பட்டு தனக்கும் டேங்க்கும் இவ்வளோ குயிக்காக மேரேஜ் பண்ணி வச்சாங்க அப்படிங்கிறது. ஆனால் வெளியில் எதுவும் காட்டிக்கல ஒயின், அமைதியாக உட்காந்துட்டாங்க. அந்த ஃபுல் டேவும் ஒயின் மினியோட மம்மி 3 பேரும் சாப்பிடலை. ஆனால் டேங்கோட மம்மியும் அப்புறம் மின்ஹோ அங்கிளும் அடிக்கடி கேஃபட்டீனா போய் ஃபுட் சாப்பிட்டுட்டு ஜூஸ் காஃபின்னு சொல்லி நல்லா சாப்பிட்டுக்கிட்டு ஹேயாக இருக்காங்க, ஏதோ பிக்னிக் வந்த மாதிரி. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஈவினிங் போல் நர்ஸ் ஒயின்கிட்ட வந்து, மிஸ்டர் கிம்மோட ரூமுக்கு வாங்க, யாராவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, அவங்கள கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே டேங்கோட மம்மி, ட்ரெஸ்ஸிங் பண்ணணுமா? ஐயோ, அதெல்லாம் எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் சொல்லி கொடுப்போம், வாங்க, ஒரு 3 daysக்கு பார்த்துக்கணும்ல, நாங்கள் இங்கே இருக்கும்போது பார்த்துப்போம், வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எப்படியும் 1 month கிட்ட நடக்க முடியாது, பாத்ரூம்க்கெலாம் நீங்கள் தான் கூட்டிகிட்டு போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும், ஸோ நீங்கள் கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டிங்கன்னா ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயின், நீ தானே பொண்டாட்டின்னு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க, போய் என்ன சொல்கிறாங்களோ அதை தெரிஞ்சுக்கோப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயின் அதுக்கு மேலே ஒன்றும் சொல்லலை, அமைதியாக ரூம்குள்ளே போய் பார்க்குறாங்க. ரூம்குள்ளே ரொம்பவே ஒரு டல் ஃபேஸில் அப்படியே படுத்திருக்காங்க டேங். பாவமாக இருக்குது ஒயினுக்கு, ஏனே தெரியல. டேங்க்கு இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகி இப்படி ஒரு சோர்வான நிலைமையில் படுத்திருக்கதை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒயினோட ஐஸ்லேருந்து டியர்ஸ் வருது. ஐயோ, இவர் எனக்கு சுத்தமாக பிடிக்காது,
இருந்தாலும் இவர் இந்த மாதிரி நிலமையில் இருக்கிறத பார்க்கல எனக்கு மனசுக்கு ஏனே தெரில கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு அமைதியாக போய் டேங்கோட ஹேண்ட்ஸை பிடிக்கிறாங்க. டேங் அந்த டைமில் ஒயினோட ஹேண்ட்ஸை லைட்டாக க்ரிப் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது ஒயினுக்கு. அப்படியே நிமிர்ந்து டேங்கை பார்க்குறாங்க. மிஸ்டர் கிம், நினைவு எதுவும் வந்துடுச்சா அவங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க ஒயின். டேங்க்கு உண்மையிலே நினைவு வந்துடுச்சு. ஆனால் ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியல. ஒயினோட வாய்ஸ் தான் இதுன்னு நல்லா தெரியுது டேங்க்கு. ஆனால் எதுவும் பேச முடியாமல் ஹெட்டை கூட மூவ் பண்ணி காட்ட முடியாமல் அமைதியாக படுத்திருக்காங்க. அந்த டைமில் நர்ஸ் டேங்க்கு யூரின் டியூப்பை மாற்றி விட்டுட்டு அப்புறம் லைட்டாக ஃபேஸெல்லாம் வைப் பண்ணி விட்டுட்டு ஹேண்ட்ஸு லெக்ஸ் எல்லாம் வைப் பண்ணி விட்டுட்டு, இங்கே பாருங்க, இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஆள் ரூமில் எப்போதுமே இருக்கணும். யூரின் டியூப் மட்டும் ஃபில் ஆகிடுச்சுன்னா மாற்றணும், இதோ இந்த மாதிரி தான் மாற்றணும் அப்படின்னு அந்த ப்ராசஸை செஞ்சு காட்டிட்டு, ட்ரிப்ஸ் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா இதோ இந்த ஸ்க்ரோலர் இருக்குல்ல, இதை வந்து மேலே தூக்கி விட்டுடுங்க, அப்படியே ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறம் எங்களை வந்து கூப்பிடுங்க, நாங்களும் வந்து செக் பண்ணிப்போம். இருந்தாலும் ஒரு எமர்ஜென்சிக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நர்ஸ் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. நல்லவே ஒரு அமைதியான சூழல் அது. ஒயின் அமைதியாக டேங் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அப்படியே டேங்கோட ஹேண்ட்ஸை டைட்டாக க்ரிப் பண்ணிக்கிட்டு, இங்கே பாருங்கள் மிஸ்டர் கிம், எனக்கு பயமாக இருக்குது. உண்மையிலேயே மேரேஜ் பண்ணையில் எனக்கு உங்களை பிடிக்கல. ஆனால் இப்போ எனக்கு உங்களை பிடிச்சிருக்கான்னு தெரியாது. ஆனால் உங்களை நான் வெறுக்கலை. நீங்கள் பத்திரமா இருக்கணும். என்னோட மிஸ்டர் கிம் அங்கிளுக்காகவாவது நீங்கள் பத்திரமா இருக்கணும். நீங்கள் மாயாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணுங்கள், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நீங்கள் உயிரோடு இருக்கணும். ஒரு நாளும் என்னை மேரேஜ் பண்ணியிருக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி சூழல் வரக்கூடாது. எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் அப்படி படுத்துருக்கிறத பார்க்கும்போது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, 2 days முன்னாடி தான் நான் நம்மளோட சின்ன வயசு ஆல்பத்தை எடுத்து பார்த்தேன். ஸ்டடி ரூமில் இருந்தது. எனக்கு 2 வயசு இருக்கும்போதே நான் இங்கே வந்துட்டேன், அதாவது உங்களோட வீட்டுக்கு. நீங்கள் என்னை தூக்கியெல்லாம் வச்சுருக்கீங்க, நான் பார்த்தேன். உங்களோட 7 ஏஜுக்கு மேலே இருந்து தான் என்னை உங்களுக்கு பிடிக்காமல் போயிடுச்சு போல். எதனாலன்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் நான் எல்கேஜி உங்கள் ஸ்கூலில் வந்து சேர்ந்துருக்கும்போது கூட நீங்கள் என் ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டு தான் ஸ்கூலுக்கு கிளம்பியிருக்கீங்க, நான் பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் அதெல்லாம் நினைவில் வந்தது. நீங்கள் 7 வயசு வரையும் என் மேலே அன்பாக தான் இருந்திருக்கீங்கன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. வளர வளர தான் என்னை பிடிக்கல போல் உங்களுக்கு. பரவாயில்ல, ஆனால் எனக்கு இப்போ உங்களை பிடிச்சிருக்கான்னு தெரியாது. ஆனால் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நான் உங்களை பத்திரமா பார்த்துப்பேன். ஒரு 1 year 2 yearல் நீங்கள் எனக்கு டிவோர்ஸ் கொடுத்து அனுப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் உங்ககிட்டேருந்து போயிடுவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அப்படியே ஆனாலும் எனக்கு தெரியாது இல்லையா, ஆனால் நான் உங்கள் பக்கத்தில் இருக்கையில் உங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்னு டேங்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டு அழுகுறாங்க ஒயின். டேங்க்கு நல்லா இயர்ஸில் விழுகுது. ஒரு மாதிரி இருக்குது டேங்க்கு, ஆனால் மைண்டுக்கு ப்ராசஸ் பண்ண முடியல. இந்த மாதிரி ஒரு 3 days பாஸ் ஆகிடுச்சு. டேங் இப்போ அமைதியாக தன்னோட ஹெட் போர்டில் சாஞ்சு பெட்டில் உட்காந்துட்ருக்காங்க. ஒயின் டேங்க்கு ஜூஸ் மட்டும் தான் இப்போ கொடுக்க சொல்லியிருப்பாங்க. வேக வேகமாக ஆரஞ்சை அப்படியே ஜூஸரில் வச்சு பிழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. டேங் எதுவுமே பேசலை, குனிஞ்சு உட்காந்துட்ருக்காங்க. அந்த டைமில் டேங்கோட மம்மியும் மாயாவும் இப்போ ரூம் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு மெதுவாக வர்றாங்க. டேங் சொல்லும், எப்படி தங்கம் இருக்க நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டே டேங் மம்மிக்கிட்ட வந்து டேங்கை லைட்டாக ஹக் பண்ணுறாங்க. ஆஹா மம்மி, ஹேண்ட்ஸ் எடுங்க வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க டேங். அச்சோ, கையிலலாம் காயமா? ஐயோ பாவமே, நான் என்ன பண்ணுவேன் என் தங்கம்? நான் உன்னை வந்து பார்த்துக்குவேன். ஏதோ பொண்டாட்டி தான் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இவளை கொண்டாந்து இங்கே விட்டுட்டாங்க. இல்லாட்டி நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் இங்கிட்ட அங்கிட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க டேங் மம்மி. நல்லா ஒரு பொய் சொல்கிறாங்கன்னு ஒயினுக்கு நல்லா தெரியுது. இருந்தாலும் வெளியில் சொல்லிக்கல, அமைதியாக ஜூஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் மாயா, டேங் எவ்வளவு அழகாக நீ கார் ட்ரைவ் பண்ணுவேன், இப்படியா கொண்ட போய் ஆப்போசிட் காரில் கொண்டு போய் விடுவ, ஏன் இப்படி பண்ணி இப்படி விழுந்து கிடக்கிற, உன்னால் எனக்கும் காயம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட எல்போவை காட்டுறாங்க டேங்கிட்ட. டேங் அப்படியே நிமிர்ந்து மாயாவை பார்த்துட்டு, இதை சொல்ல தான் இப்போ இங்கே வந்தியா அப்படின்னு டேங் மாயாவை பார்த்து முறைக்கிறாங்க. இல்லை தங்கம், சி இல்லை டேங், நான் வந்து உன்னை பார்க்க தான் வந்தேன்.
இந்த ஒயின் இருக்கால, அவ இப்போ தான் எங்களுக்கு கால் பண்ணி உங்கள் பையனை நாங்கள் எதுக்கு பார்த்துக்கணும், எனக்கு எந்த அவசியமும் கிடையாது, எனக்கு உங்கள் பையன் பக்கத்தில் இருக்கவே பிடிக்கல, வந்து உங்கள் பையனை நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொன்னான். ஐயோயோ உன்னை விட்டுட்டு வந்தாலும் வந்துடுவான்னு பயந்துக்கிட்டு தான் நாங்கள் எல்லோரும் வந்தோம் அப்படின்னு டேங்கை பார்த்து கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் போய் சொல்கிறாங்க டேங் மம்மி. திக்குன்னு இருக்குது ஒயினுக்கு. ஆண்டி நான் எப்போ அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். டேங்க அப்போ ஒயினை திரும்பி பார்த்துட்டு, நீ சொல்லியிருப்ப, நீ சொல்லாமல் தான் என் மம்மி வந்தாங்களா, வாயப்போத்து, நீ என்னை பார்த்துக்கணுன்னு எந்த அவசியமும் இல்லை, வெளியில் போ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மிஸ்டர் கிம், நான் அப்படி சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். அந்த டைமில் நர்ஸ் அங்கேருந்து வந்து, எதுக்காக இவ்வளோ பேர் நின்றுட்டுருக்கீங்க, அவருக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடும், யாராவது ஒருத்தவங்க வாங்க, மற்றவங்க வெளியில் போங்க, சானிடைஸ் போட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. மாயாவையும் ஆன்ட்டியையும் பார்த்து, சானிடைஸாக போடலை அப்படின்னு சொல்கிறாங்க மாயா. போடலைனா போடுங்க போய் வெளியில் நின்று, அதுக்கப்புறம் உள்ளே வந்து பாருங்கள். மேடம் ஒயின், எதுக்காக இவங்களை உள்ளே விட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயினுக்கு பேசவே முடியல. டேங்கப்ப, எங்கே பாருங்கள் சிஸ்டர், சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஆட்டம் போடக்கூடாது. அப்பா பெயினாக இருக்குது, என்னோட மம்மியும் என்னோடய ஃபியான்ஸையும் என்னையை பார்க்குறதுக்கு இவக்கிட்ட எதுக்கு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க டேங். பேசவே முடியல நர்ஸ்க்கு. அதோட அமைதியாக சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. டேங் இப்போ தான் ஒரு ½ முன்னாடி முழிச்சு உட்காந்துருப்பாங்க. தன்னோட மம்மியை காணுமேனு சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு தான் அமைதியாக உட்காந்துருப்பாங்க. இந்த 3 டேஸும் ஒயின் தான் டேங் பக்கத்தில் இருந்தாங்க அப்படிங்கிறது அன்கான்ஷியஸில் இருக்கும்போது டேங்க்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்தளவுக்கு எதுவும் நினைவில்லை. ஏன்னா பெயினில் அரை தூக்கத்தில் தான் ஒயின் பேசுகிறதையும் ஒயின் டச் பண்ணுறதையும் ஃபீல் பண்ணியிருப்பாங்க டேங். ஸோ டேங்க்கு ஒன்றும் புரியலை, அமைதியாக ஒயினை எப்போதும் போல் திட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்த 1 வீக்கும் பாஸ் ஆகுது. டேங் இப்போ தன்னோட மேன்ஷனுக்கு தன்னோட ரூமுக்கு வந்துட்டாங்க. இப்படியே டேஸ் பாஸ் ஆகுது. இந்த 1 மந்த்தும் ஒயின் முடிஞ்ச அளவுக்கு டேங்கை நல்லா கவனிச்சுக்கிறாங்க. டேங்க்கு ஃபுட் ஃபீட் பண்ணி விடுறது, டேங்கை பாத்ரூம் வாசல் வரையும் கொண்டு போய் விட்டுட்டு வர்றது, டேங்க்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து வைக்கிறது, டேங்க்கு என்ன தேவையோ அதெல்லாம் ஃபிங்கர் டிப்பில் செஞ்சு கொடுக்குற அளவுக்கு ஒயின் பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கிறாங்க டேங்கை. டேங்கோட டேடி ஃபோன் கால் பண்ணி ஒயின்கிட்ட டேங்கோட ஸ்டேட்டஸ் என்னன்னு கேட்டுக்கிறாங்க. டேங்க்கு நல்லா தெரியுது இந்த 1 மந்த்து ஒயின் கூடயே தான் இருக்காங்களா. ஸோ ஒயின் எந்த அளவுக்கு ரொம்ப சின்சியரான பொண்ணு, தனக்கிட்ட ஒரு வேலை கொடுத்தா எந்த அளவுக்கு அதை கச்சிதமாக செய்கிறாங்க. 2வது உண்மையிலேயே ஒயின் ஃபுல் ஹார்ட்டடோட தன்னை நல்லா பார்த்துக்கிறாங்கங்கிறது டேங்க்கு இப்போ புரியுது. ஸோ டேங் லாஸ்ட் 10 டேஸாக ஒயினை திட்டுறதில்ல, கோபமாக கூட பார்க்குறதில்ல, அமைதியாக தான் இருக்காங்க. ஆனால் குழந்தையிலேருந்து தன்னோட மம்மி தன் மேலே தான் அதிகமான அன்போடு இருக்காங்கன்னு தன்னோட ஸ்டெப் மாமை நினைக்கிறனால ஸ்டெப் மாம் அந்தளவுக்கு டேங்கை கவனிக்கலைங்கிறது டேங்க்கு தெரிஞ்சாலுமே அதை இக்னோர் பண்ணுறாங்க அந்த ஃபீலிங்ஸை. இப்போ ப்ரெசண்ட்டில் டேங் காலேஜுக்கு கிளம்புறதுக்காக பாத் பண்ணிவிட்டு மிரர் முன்னாடி கோம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஒயின், மிஸ்டர் கிம், உங்களோட ஷர்ட் எங்கே இருக்குது, நீங்கள் வேறு ஷர்ட் எடுத்து போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டேங் அப்போ கீழே குனிஞ்சு தன்னோட ஷர்ட்டை பார்த்துட்டு, ஓ மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தன்னோட ஷர்ட் பட்டனை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஷர்ட்டை கழட்டி சைடில் தூக்கி போட்டுட்டு அயன் பண்ணி வச்சுருக்க ஒயிட் கலர் ஷர்ட் எடுத்து வியர் பண்ணுறாங்க. ஒயின் டேங்கை அமைதியாக பார்த்துட்டு கீழே குனிஞ்சிக்கிட்டு, மிஸ்டர் கிம், என்னோட செமஸ்டருக்கு நான் சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கணும், ஐ மீன் சில புக்ஸ் எல்லாம் ரெஃபரன்ஸ் பண்ணணும், நான் காலேஜுக்கு வரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. டேங் அப்போ சைடில் திரும்பி ஒயினை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஒயின் இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு, அப்பாடா இன்றைக்கி காலேஜோட லைப்ரரிக்கு போய் முடிஞ்ச அளவுக்கு ரெஃபரன்ஸ் புக்கெலாம் எடுத்துகிட்டு வந்துடணும், அதுக்கப்புறம் மினிக்கிட்ட கொடுத்து விட்டுக்கலாம். மினிக்கு நிறையா புக் கொடுத்து விட மாட்டாங்க, அவளுக்கான புக் எடுக்கவே அவளுக்கு டைம் பற்ற மாட்டேங்குது, எனக்கு எங்கிட்ட எடுத்துகிட்டு வர்றது, இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு புக்ஸ் எடுத்துகிட்டு வந்து ரெக்கார்ட் ரெடி பண்ணிடணும் அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு ஒயின் வேகமாக பாத் பண்ண கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. 1 மந்த் லேட்டர் டேங் இப்போ தான் தன்னோட காலேஜுக்கு வந்துட்டுருக்காங்க. ரொம்ப மெதுவாக தான் நடந்து வர்றாங்க. ஜிமினும் ஜங்குக்கும் அடிக்கடி டேங்கை வந்து வீட்டில் பார்த்துட்டு போயிருப்பாங்க. ஸோ இப்போ ஜிமினுக்கும் ஜங்குக்கும் ஒயின் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது. ரீசன்
ஒயினை பற்றி தப்பு தப்பா டேங்கோட மம்மி ஜிமின்கிட்டையும் ஜங்குக்கிட்டையும் அடிக்கடி சொல்லுவாங்க அவங்க வீட்டுக்கு போயிருக்கும்போது. ஆனால் நேரில் ஒயின் டேங்கை எந்தளவு கவனிக்கிறாங்கங்கிறத இப்போ நல்லா பார்த்துக்கிட்டாங்க சங்குக்கும் ஜிமினும். ஸோ வேகமாக டேங்கை வந்து ஹக் பண்ணி, எப்படா இருக்கா, 3 days ஆகிடுச்சு உன்னை பார்த்து, இன்னும் ஒரு 1 week ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைடா, எனக்கு போர் அடித்தது, அதான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வா. அப்புறம் ஒயின் எப்படி இருக்கா, உன்னை நல்லா பார்த்துக்கிட்டாடாவ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் டேங் அப்படியே ஜங்கு கை ஜிமினையும் பார்த்துட்டு, தெரியும்டா, நீங்கள் அங்கே வரும்போது என்னை நல்லா பார்த்துக்கிற மாதிரி அவள் பவுலா பண்ணி அவங்கள நம்ப வச்சுருக்காளா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே புரியலை ஜிமின்க்கும் ஜங்குக்கும். என்னடா பேசுகிற நீ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா டேங்கோட மம்மி மார்னிங் ஃபுட் சாப்பிடும்போது ஒயின் உன்னோட பணத்துக்காகவும் உனக்கிட்ட நல்ல பேர் வாங்கி உன்னோட மனசில் இடம் பிடிக்கிறதுக்காகவும் தான் உன்னை நல்லா பார்த்துக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கடுப்பில் தான் டேங் இப்போ இப்படி சொல்கிறாங்க ஜங்குக்கிட்டேயும் ஜிமின்கிட்டேயும். எதுவுமே பேச முடியல 2 பேராலையும். அமைதியாக டேங் கூட வந்துட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஒயின் 2 hours லேட்டர் காலேஜுக்கு வந்து லைப்ரரியில் தனக்கான ரெஃபரன்ஸ் புக்ஸ் எல்லாம் தேடிட்டுருக்காங்க. அந்த டைமில் மாயா இப்போ ஒயினுக்கு பின்னாடி வந்து நின்று, ஒயின், நீ காலேஜுக்கு வரக்கூடாதுன்னு தான் டேங் சொல்லியிருக்காரே, எதுக்காகடி வந்த அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயின் அப்போ திரும்பி பார்த்து, இங்கே பாருங்கள், புக்ஸ் எடுக்கிறதுக்காக நான் காலேஜுக்கு வந்தேன், நான் இங்கே படிக்கிறதுக்காக ஒன்றும் வரல. நீங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் என்னோடய படிப்பை ஒரு வழி பண்ணணும்னு முடிவு பண்ணி ஹோம் ஸ்கூலிங் போட்டுட்டீங்களே, அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மாயா. அந்த டைமில் மாயா, என்ன திமிர் இருந்தால் என்னை எதிர்த்து பேசுவேன் அப்படின்னு அடிக்கிறதுக்கு கையை ஓங்குறாங்க. பேக்கில் இருந்து டேங் அப்படியே பிடிச்சிட்டாங்க. இது பிரேக் டைம். ஸோ டேங் அந்த சைடு க்ராஸ் பண்ணும்போது ஒயின் நின்றுக்கிட்டு இருக்கிறத நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒயின்கிட்ட பேசலான்னு கிட்ட வரும்போது தான் குறுக்க மாயா போய் நின்று இந்த மாதிரி பேசியிருப்பாங்க. மாயாவோட ஹேண்ட்ஸை டேங் பிடிச்சதும் மாயாவுக்கு என்ன பேசுகிறதுன்னு ஒன்றும் புரியலை. மிஸ்டர் கிம், என்னது இது, அவளை அடித்தா நீங்கள் ஏன் கையை பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தேவையில்லாமல் அவளை எதுக்கு நீ அடிக்கிற, நீ என்ன பேசணுங்கிறத நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். உன்னோட வேலையை உன்னால் பார்க்க முடியாது, எரிச்சல் படுத்தாத என்னே நீ. ஒயின், குயிக்காக புக் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஒயினுக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்னது இது, இவனை அடித்தானா கை தட்டி சிரிப்பார் அவர். அப்படி இருக்கும்போது என்னை எதுக்காக அடிக்கிறேன்னு சொல்லி அவள் கையை பிடிக்கிறாரு, என்னவோ அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு ஒயின் தன்னோட மேன்ஷனுக்கு புக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க. இப்படியே ஒரு 6 months பாஸ் ஆகுது. லாஸ்ட்டு 6 months டேங் எந்த விதத்துலேயும் ஒயினுக்கு தொந்தரவு கொடுக்கறதில்ல. ஆனால் இன்றைக்கி ஒயினை டிவோர்ஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிவிட்டு ரெடியாக இருக்காங்க. இதை பற்றி எந்த ஐடியாவும் இல்லாத ஒயின் இப்போ தன்னோட 3rd year ஃபைனல் எக்ஸாமாக முடிச்சுட்டு அமைதியாக நடந்து மேன்ஷனுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க. மினி குவார்ட்டர்ஸ்க்கு போயிட்டாங்க. ஸோ ஒயின் மட்டும்தான் அப்படியே லிவிங் ஏரியாவுக்குள்ளே வர்றாங்க. அந்த டைமில் டேங் தன்னோட மம்மி கூடயும் மாயா கூடயும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தவங்க ஒயினை நோட்டீஸ் பண்ணிவிட்டு ஒயின் அப்படின்னு கூப்பிடுறாங்க. எப்போ ஆக்சிடெண்ட் ஆனச்சோ அப்பையிலேருந்து ஒயின் தாங்கிட்ட ரொம்ப அன்பாக நடந்துக்கிட்டு இருக்கிறத நோட்டீஸ் பண்ணிவிட்டு டேங் அதுக்கப்புறத்துலேருந்து ஒயின்கிட்ட ஹார்ஷபிளாக பேசுகிறதில்ல, நார்மலாக தான் பேசுவாங்க. சில டைமில் ஒயினை மாயாவோ இல்லை தன்னோட மம்மியோ திட்டினாங்கனாவோ ஹார்ம் பண்ண ட்ரை பண்ணாங்கனாவோ டேங் அதை தடுத்து விடுறாங்க. ஸோ அந்தளவுக்கு டேங்கிட்ட நல்ல மாறுதல் இப்போ இருக்குது. ஸோ ஒயினை டேங் கூப்பிட்டதும், சொல்லுங்கள் மிஸ்டர் கிம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். இங்கே வா, இப்படி உட்காரு அப்படின்னு சொல்கிறாங்க டேங். டக்குன்னு போய் அமைதியாக உட்காந்துட்டாங்க ஒயின். இந்தா இதில் ஒரு சைனை போடு அப்படின்னு சொல்கிறாங்க டேங். ஒயினுக்கு ஒன்றும் புரியலை. டக்குன்னு டேங் கொடுக்குற அந்த என்வலப்பை வாங்கி ஓப்பன் பண்ணி படித்து பார்க்குறாங்க. அது டிவோர்ஸ் நோட்டீஸ். ஏன்னு தெரில, ஒயினுக்கு மனசுக்கு அப்படியே பாரமாக இருக்குது. இருந்தாலும் ஒயினுமே டேங்கை டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டு போகணுன்னு தான் விருப்பப்படுறாங்க. ஸோ ஒரு வார்த்தை கூட டேங்க்கு எகெயின்ஸ்டாக பேசலை ஒயின். அடுத்த செகண்டே தன்னோட பேக்கை ஓப்பன் பண்ணி ஒரு பென் எடுத்து எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் பண்ணாமல் சைன் போட்டு டேங்கிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. உண்மையிலேயே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அத்தனை பேருக்கும். டேங்கிட்ட நல்லா ஏற்றி விட்டுருப்பாங்க டேங்கோட ஸ்டெப் மாம். என்ன அப்படின்னா,
ஒயின் கண்டிப்பாக சொத்துக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு உனக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டா, பெரிய ஸ்ட்ரகிள் பண்ண போகிறா, என்ன பண்ண போகிறோமோ அப்படின்லாம் பயங்கரமாக டேங்கிட்ட ஏற்றி விட்டுருப்பாங்க. ஆனால் ஒயின் ரொம்ப அசால்ட்டாக சைன் போட்டு கொடுத்துட்டு போனதும் டேங்கோட மம்மிக்கு திக்குன்னு இருக்குது. ஐயையோ, நம்ம ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லிவிட்டு இந்த பொண்ணு பார்த்துக்கு டக்குன்னு சைனை போட்டு கொடுத்துட்டு போயிட்டாளே. ஒருவேளை நான் சொல்கிறதெல்லாம் பொய்யின்னு நம்பி போடுவானோ. ஐயையோ, ஏதாவது பண்ணி சரி பண்ணணுமே. அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அப்படியே மாயாவை பார்த்து ஒரு ஐஸை விங்க் பண்ணி காட்டிக்கிட்டே, சூப்பர் டேங், உன்ன மாதிரி ஒரு ஹேண்ட்ஸமான பர்சனை மேரேஜ் பண்ணிக்கிட்டு உன் காலேஜுக்குள்ளேயே ரகசியமாக ஒருத்தவனை கள்ளக்காதல் பண்ணிக்கிட்டு திரியிறாளாவ, அதனால தான் இவ்வளவு ஈஸியாக சைன் பண்ணி கொடுத்துட்டாளா? ஏமாயா, அப்போ நீ சொன்னது உண்மைதானா அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க யதார்த்தமாக தான் அந்த வேர்டை சொல்லியிருப்பாங்க. ஏன்னா டேங்கிட்ட ஒயின் இவ்வளோ அசால்ட்டாக சைன் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படிங்கும்போது அதில் ஏதாவது ஒரு குறைய சொல்லிவிடணும் இல்லையா, அதுக்காக தான் அப்படி சொல்கிறாங்க. அந்த டைமில் மாயா, ஆமாம் ஆண்டி, இவளுக்கு என்னோடய காலேஜில் ஒரு சீனியர் இருக்கார், ஐ மீன் நம்ம அங்கிளோட ஃப்ரெண்டு ஒரு மினிஸ்டர் இருக்கார்ல, அவருக்கு கூட ட்வின் பாய்ஸ் இருக்காங்க, பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவீங்கள்ல, அதான் அவங்க பேர் கூட காய் ஜூன். அவங்க 2 பேரையும் தான் ஒயின் திருட்டுத்தனமாக சைட் அடிச்சுக்கிட்டு திரியிறா. ஸோ டேங்கை மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் அவங்க 2 பேர்கிட்ட இருந்து தள்ளி இருந்தா. இப்போ டேங் தான் ஈஸியாக டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்கல்ல, இதுக்கப்புறம் என்ன, டேங் அழகாக டிவோர்ஸ் பண்ணி விட்டுட்டு எகெயின் அந்த பசங்களை போய் சைட் எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டா போல். சொல்லப்போனால் இன்னும் 1 இயர் அந்த காலேஜில் அவங்க 2 பேரும் படிப்பாங்க. ஸோ டேங்கை டிவோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் காலேஜ் ரெகுலராக அவள் போவா, அழகாக அவர்கிட்ட போய் பேசி அவங்க 2 பேரையும் பாலிகேமி மேரேஜ் பண்ணிக்கலான்னு இருக்கா போல் அப்படின்னு கொஞ்சம் கூட பொய்ன்னு தெரியாத மாதிரி தத்ரூபமாக சொல்கிறாங்க மாயா. திக்குன்னு இருக்குது டேங்க்கு. இவ்வளோ நாள் ஒயின் எப்படி போனா என்ன நினச்சிக்கிட்டு இருந்த டேங்க்கு தனக்கு பிடிக்காத 2 பேரை ஒயின் சைட் அடிக்கிறாங்க, அவங்கள மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக அசால்ட்டாக டேங்கை டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு சைன் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு மாயா சொன்னதும் அதை ஏற்றுக்க முடியலை டேங்கால். என்ன சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க மாயாவை பார்த்துட்டேன். ஆமாம் டேங், நீ 4 o'clock மேலே ஆஃபீஸ் போயிடுறீல, அங்கே ஆஃபீஸில் இருக்க பிஸ்னஸை இதுக்கப்புறம் நீ தான் பார்த்துக்கணுன்னு 3rd year முடிஞ்சதும் மாஸ்டர் டிகிரி நீ ஈவினிங் காலேஜ் போய்கிட்டு பிஸ்னஸை பார்த்துக்கணுன்னு அங்கிள் சொல்லிட்டாங்கல்ல, அதனால நீ ஈவினிங் ஆனால் ஆஃபீஸ்க்கு போயிடுற. ஒயினுக்கு தான் கொண்டாட்டம். காயோட ஜூனோட நம்பரை எப்படியோ தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அடிக்கடி கால் பண்ணி ஜூன்கிட்டையும் காய்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கா. மினிக்கு கூட நல்லா தெரியும், ஆனால் நீ கூப்பிட்டு கேளு சொல்ல மாட்டா. என்னமோ கெட்டு ஒழியட்டும். ஆனால் உன்னைய மேரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டு அவன்கள்ட்ட பேசினா உன்னை எப்படி சீப்பாக நினப்பானுங்க. உன்னோட பொண்டாட்டி தானே ஒயின், உன்னைய விட்டு அவன்கள்ட்ட பேசினா உனக்கு என்ன மரியாதை இருக்குது, என்னமோ பண்ணிப்போ அப்படின்னு சொல்லிட்டு மாயா டக்குன்னு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. டேங்கோட மம்மி டேங்கை பார்த்து, ஐயோ ஐயோ, இவளை போய் நல்லவன்னு சொல்லி உன் டேடி பிடிச்சி கட்டி வச்சு என் மாயா இருக்கிற அழகுக்கும் அறிவுக்கும் ஐயோ போச்சு, உன் லைஃபே போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே டேங்கோட மம்மியும் நைஸாக அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. டேங்க்கு கோபம் தாங்க முடியலை. இருந்தாலும் பல்ல கடிச்சிக்கிட்டு, உன்னைய நல்லவன்னு ஒரு செகண்ட் நான் நினச்சிட்டேன் பார்த்தியா, எனக்கு வேணும், உன்னைய டிவோர்ஸ் பண்ணி விட்டுடுறேன், என்னமோ பண்ணிக்கெட்டு ஒளி அப்படின்னு டேங் தனக்கு தானே நினச்சிக்கிட்டு லாயருக்கு கால் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு 10 days பாஸ் ஆகுது. இப்போ ப்ரெசண்ட்டில் டேங் ஒயின் 2 பேரும் கோர்ட்டில் அமைதியாக ஜட்ஜ் முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. டேங்கோட டிவோர்ஸ் நோட்டீஸ் எடுத்து பார்த்துட்டு, மிஸ்டர் கிம், எதுக்காக உங்கள் ஒய்ஃப் கூட நீங்கள் வாழ மாட்டேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு டேங், எனக்கு இந்த பொண்ணை பிடிக்காம தான் நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், எனக்கு வேறு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, அதனால் அந்த பொண்ணை நான் டிவோர்ஸ் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜட்ஜ் மேடம் டேங்கை பார்த்து, பிடிக்கலைன்னா மேரேஜே பண்ணியிருக்கக்கூடாது, நீங்கள் பாட்டுக்கு மேரேஜ் பண்ணிவிட்டு அழகாக டிவோர்ஸ் பண்ணிவிட்டு போயிடுவீங்க, ஆனால் இந்த பொண்ணோட லைஃப் என்ன ஆகுறது, பணக்காரவங்க இதை பற்றியெல்லாம் யோசிக்க மாட்டீங்க, உங்களுக்கு உங்கள் சந்தோஷம் தானே முக்கியம், இங்கே பாருமா ஒயின், உனக்கு இவர் கூட வாழ விருப்பம் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயின் அப்படியே ஜட்ஜ் மேமை நிமிர்ந்து பார்த்துட்டு, இல்லை மேடம்,
எனக்கும் இவங்க கூட வாழ விருப்பம் இல்லை. இவங்களுக்கு வேறு பொண்ணை பிடிக்குதுங்கும்போது நான் ஒதுங்கிக்கிறது தான் எனக்கு மரியாதை அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ஐயோ, எவ்வளோ நல்ல பொண்ணு அப்படின்னு ஜட்ஜ் மேடம் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, இவ்வளவு அழகான பொண்ணை போய் இவன் பிடிக்கலனுங்கிறானே. மேரேஜ் ஆகி கரெக்டாக எஸ்டர்டேவோட 1 இயர் முடியுது. எப்போன்னு இருந்திருப்பான் போலையே. இவ்வளோ நல்ல பொண்ணு எப்படி ஒன்றும் புரியலையே, இந்த பொண்ணு லைஃப்பில் கிட போகிறது அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு மிஸ்டர் கிம் எஸ்டர்டேவே ஃபோன் பண்ணி ஜட்ஜ் மேடம் கிட்ட பேசியிருப்பாங்க. ஸோ இன்னும் ஒரு 1 இயர் இந்த மேரேஜை கண்டினியூ பண்ண வைக்கணும் அப்படின்னு ஜட்ஜ் மேடம் மிஸ்டர் கிம்முக்காக நினச்சிக்கிட்டு தேங்க பார்த்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் மிஸ்டர் கிம், உங்களுக்கு 1 இயர் தான் ஆயிருக்கு மேரேஜ் ஆகி, இன்னும் குழந்த கூட இல்லை. அப்படி இருக்கும்போது மேரேஜோட பிகினிங்கில் நிறையா பிரச்சனைகள் வரும். அதுக்காகலாம் பிரித்து விட முடியாது. கரெக்டான ஒரு ரீசன் எங்களுக்கு நீங்கள் கொடுக்கல. ஸோ எகெயின் ஒரு 1 இயர் நீங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கணும். அதுக்கப்புறமும் உங்கள் 2 பேருக்கும் சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை அப்படின்னா நான் அப்போ டிவோர்ஸ் பண்ணிடுறேன். ஸோ இன்னும் 1 இயர் நீங்கள் 2 பேரும் கம்பல்சரி ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தே ஆகணும். இப்போ நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஜட்ஜ். ஒன்றுமே புரியலை டேங்க்கு. என்ன பேசுகிறீங்க நீங்கள்? வாழை பிடிக்கலன்னு சொன்னதுக்கப்புறம் எகெயின் 1 இயர் ஒன்றா இருக்கணும்னா நல்லாவா இருக்குதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், எங்கள் நான் ஜட்ஜா நீங்கள் ஜட்ஜா? நான் சொன்னால் அதை கேட்கணும். எழுந்திரிங்க, கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பேசவே முடியல டேங்க்கு. அமைதியாக கிளம்பிட்டாங்க. வயனப்போ எந்திரிச்சு நின்று பவ் பண்ணிவிட்டு அமைதியாக டேங்க் பின்னாடி போயிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. டேங் இப்போ பெட்ரூமில் அமைதியாக தன்னோட பெட்டோட ஹெட்போர்டில் சாஞ்சு தன்னோட 2 ஹேண்ட்ஸையும் அப்படியே பிசைஞ்சிட்டு உட்காந்துட்ருக்காங்க. அந்த டைமில் வைன் டேங்கிட்ட வந்து, மிஸ்டர் கிம், நீங்கள் சொன்னது போலயே நான் டிவோர்ஸ்க்கு ரெடியாகி சைன் போட்டு ஜட்ஜ் மேடம் முன்னாடி வந்து அவங்கள நான் டிவோர்ஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன். அவங்க 1 இயர் எகெயின் ஒன்றா இருக்குன்னு சொன்னதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இருந்தாலும் 1 இயர் கழித்து நான் அவங்கள பிடிக்கலன்னு சொல்லிடுறேன். நான் தான் எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டேனே. ப்ளீஸ், நான் மாஸ்டர் டிகிரி ரெகுலரில் வந்து படிக்கணும்னு நினைக்கிறேன். நான் நாளையிலேருந்து காலேஜுக்கு வரலாமா? நாளைக்கு மாஸ்டர் டிகிரியில் என்னோடய ஃபர்ஸ்ட் டே. ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். அவங்க அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாங்க. அந்த டைமில் மாயா சொன்ன நினப்பு தான் வருது. இப்போ 4th இயர் போகிறாங்க வைன், டேங், மாயா, மினி எல்லோரும். ஸோ 5th இயரில், ஐ மீன் ஃபைனல் இயரில் காயும் ஜூனும் படிச்சிட்ருக்காங்க. ஸோ வைன் எதுக்காக இந்தளவுக்கு ஆர்வப்பட்டு காலேஜுக்கு போகணும்னு நினைக்கிறாங்கன்னு டேங்க்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் டேங் எதுவும் பேசலை. வைன் என்ன சொன்னாலும் கேட்குறாங்க. ஸோ காலேஜுக்கு போகிறேன்னு சொல்கிறது மட்டும்தான் வைனோட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். ஸோ டேங் எதுவுமே சொல்லலை. நாளையிலேருந்து நீ காலேஜுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக அந்த சைடு திரும்பி படுத்துட்டாங்க. வைனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்ஸ் மிஸ்டர் கிம் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குடுன்னு ஓடி போய் தன்னோட இடத்துல படுத்துட்டாங்க வைன். இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஆர்மீஸ்.